வேலன் சோஷியல் மீடியா. தமிழக அரசின் முதல் பொது பட்ஜெட்டுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் வரவேற்பும் விமர்சனமும் தெரிவித்துள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தமிழக அரசின் பட்ஜெட் மிகப்பெரிய பூஜ்ஜியமாக அமைந்திருக்கிறது. மாற்றம் என்று கூறி கடந்த திமுக ஆட்சியில் செயல்படுத்திய அன்புச்சோலை, உலகம் உங்கள் கையில், கலைஞர் கனவு இல்லம், முதல்வர் படைப்பகங்கள் போன்ற திட்டங்களுக்கு மேல் அவர்களது கட்சி பெயரை ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளனர். மகளிர் உரிமைத் தொகையை உயர்த்தி வழங்குவது குறித்து ஒரு வார்த்தை கூட பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. கல்வித்துறைக்கான நிதியும் குறைக்கப்பட்டுள்ளது. இதையெல்லாம் கேள்வி கேட்டால் முதல்வருக்கு பதிலாக பொதுப்பணித்துறை அமைச்சரே இனி பதில் சொல்வார் என முன்ஜாமீன் வாங்குகிறார்கள். எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு முதல்வர் பதில் சொல்ல வேண்டியது இல்லை என்று தீர்மானமும் கொண்டு வருவார்களாம். பின் எதற்கு முதல்வர் அவைக்கு வர வேண்டும்? நாங்கள் ஏன் அவைக்கு வர வேண்டும்? இது மாதிரியான நகைச்சுவையை எந்த மாநிலத்திலும் பார்க்க முடியாது. டெல்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் யாரும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை என்று ஜென்சி இளைஞர்களுடனான சந்திப்புக்கு பின்னர் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டம் நடத்திய மாணவர்களில் 5 பேரை டெல்லியில் ராகுல் காந்தி நேற்று சந்தித்து பேசினார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மாணவர்கள் நியாயமான முறையில் போராட்டம் நடத்தினர். அவர்கள் மீது போலீசாரும் துணை இராணுவப் படையினரும் அடக்குமுறையை கையாண்டனர். மாணவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை. அவர்கள் யாரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. இவ்வாறு அவர் கூறினார். புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் உயரிய வண்ண விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விழா புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள காவல் மைதானத்தில் வரும் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த விருதை வழங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வரும் 8ஆம் தேதி சனிக்கிழமை புதுச்சேரி வருகிறார். அன்றைய தினம் மாலை சென்னையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுச்சேரி விமான நிலையம் வருகிறார். புதுவையில் இரவு தங்கும் அவர் மறுநாள் 9ஆம் தேதி கோரிமேடு மைதானத்தில் நடைபெறும் விழாவில் பங்கேற்கிறார். புதுச்சேரி காவல்துறைக்கு வண்ண விருதை வழங்கி உரையாற்றிய பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு புதுச்சேரி விமான நிலையம் வந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலைக்கு சென்று அங்கு ரமண மகரிஷி ஆசிரமத்தை பார்வையிடுகிறார். அதன்பின் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சென்னை வந்து விமானம் மூலம் டெல்லி செல்கிறார். அமைச்சர் அமித்ஷா வருகையொட்டி புதுச்சேரி, திருவண்ணாமலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. கேரளாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து 10 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. மாநிலம் முழுவதும் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. நேற்றும் பல பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம் ஆகிய தென் மாவட்டங்கள் கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. 10 மாவட்டங்களில் நேற்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதாலும் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியதாலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது.